வணக்கம் and welcome to the 8th episode of FinWiz, the Friday Spire Chats. And இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க மிஸ்டர் ரவி சங்கர். கடந்த வாரம் அவர் கூட நம்ம பேசியிருந்தோம். ரவி சங்கர், ஹாய், how are you? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுபாஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபேன்டாஸ்டிக் ரவிஜி. ரவிஜி வந்து 12 வருஷம் யூஎஸ்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு லாஸ்ட் டிகேட் he came back to India. கடந்த 10 வருஷமா அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி 30 எம்ப்ளாயிஸோட ரன் பண்றாரு, சேயாஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு. என்னோட வெப்சைட்டும் அப் பண்றதுக்கு அவர் தான் காரணமா இருந்தாரு. ரொம்ப நன்றி ரவிஜி ஃபார் தட். ப்ளஷர் சுபாஷ், டெஃபினெட்லி. ஸோ சுபாஷ், இப்போ போன எபிசோட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ போன எபிசோடில் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட், வங்கி கணக்கு ஓப்பனிங், அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு, அப்புறம் காப்பீடு, ஆயில் காப்பீடு, அந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பேசினோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எந்த இடத்துல விட்டோம்னா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து கோல்ஸ் என்ன இளைஞர்கள் என்ன எதிர்நோக்கணும், என்ன வந்து வர நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இப்போ தான் காலேஜுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ தான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் 18 வயசு ஆகுது. இப்போ காலேஜ் போகிறாங்க. அவங்க என்ன கோல்ஸ், எப்படி அவங்க கோல்ஸ் செட் பண்ணணும், பர்சனல் கோல், ப்ரொஃபஷனல் கோல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தனிப்பட்ட கோல்ஸ் எப்படி அவங்க செட் பண்ணணும், என்ன பண்ணணும் அதுக்கு. சூப்பர் ரவிஜி. இந்த டைம்ல தான் முக்கியமா நம்ம அவங்க கூட உட்கார்ந்து ஓப்பன் ஆனஸ்ட் டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கணும். அதாவது இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, மீடியம் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்லாம் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா சில வாட்டி அவங்களுக்கு புரியுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இலக்குகள் வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு இருக்கும். தவிர அதை மீறி ஏதாவது இருக்குமா அப்படின்னா may not be. ஓகேங்களா? ஐ ரிமெம்பர் ஒரு பையன் வந்து செகண்ட் இயர் காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு வாட்டி அவனோட சர்க்கிள்ல இருந்து என் நம்பரை வாங்கிட்டு போன் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி சார் நான் வந்து மேல்படி படிக்கணும்னு இருக்கேன், மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு இருக்கேன், பட் ஆனா அதுக்கு வந்து ஃபேமிலில இருந்து சப்போர்ட் இருக்குமா எனக்கு தெரியாது. பட் ஏதோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க வந்து வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு இன்கம் வருது, நான் என்ன பண்ணலாம் சார், ஹவு கேன் ஐ சேனலைஸ் திஸ் ப்ரொடக்டிவா நான் எங்கேயான இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த காலத்துல கூட பசங்க வந்து ஏதாவது சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம், இல்ல பாக்கெட் மணியே கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கலாம், ப்ரொவைடட் தே ஹேவ் தட் ஃபோக்கஸ். ஸோ இந்த வயசு 18 வயசு ஆயிட்டு அவங்க காலேஜ் போக ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மா அப்பாவா நாம அவங்க கூட உட்கார்ந்து என்னெல்லாம் அடுத்த ஒரு 5-6 வருஷத்தை நீ வாழ்க்கையில பார்க்க போற, இந்த வாழ்க்கையில பார்க்க அந்த சம்பவங்கள் எல்லாம் நீ வந்து எப்படி மேற்கொள்ள போற, எப்படி நீ இதை ஃபேஸ் பண்ண போற, இதுக்கு நீ எப்படி எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணும், அதை நம்ம இலக்குகளா மாத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரவிஜி. டெஃபினட். ஸோ கோல்ஸ்னு வந்தாலே இந்த இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் இப்போ அடுத்து? டிபிக்கலா நான் 2-3 விஷயம் பாக்குறேன். வாட் நோ தி சில்ட்ரன் அட் திஸ் ஏஜ் வுட் வாண்ட். ஒன்னு, வண்டி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம், சரிங்களா? இன்னொன்னு அவங்க படிப்புக்கு ஏதானா வந்து செலவாகும். ஒரு பெற்றோர்களா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க வண்டி வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்றது பெட்டர். ஓகேங்களா? இல்ல வண்டி வாங்கி கொடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு அஃபோர்டபிள் வெஹிக்கிளா வாங்கி கொடுக்கலாம். இந்த பெரிய 2 லட்சம் ரூபாய் வண்டியெல்லாம் நான் பார்த்திருக்கேன், சில்ட்ரன் காலேஜ் ஸ்டூடெண்ட் யூஸ். அந்த மாதிரி வண்டிகள் வாங்குறதுக்கெல்லாம் அவங்களே பணம் சேர்த்து வச்சு வாங்குறது பெட்டர். அப்போ நான் பணம் சேர்த்து வச்சு என் காசுல நான் வாங்கினேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அம்மா அப்பா வாங்கி கொடுக்கறதும் ஒரு விஷயம் இருக்கலாம், பட் வெஹிக்கிள்க்கு ஐ வுடன்ட் சஜஸ்ட். the children should actually build up the money corpus for buying a vehicle. இதுக்கு வெஹிக்கல் லோன் போறது வந்து ஐ வுட் சே அவாய்ட் at this age அவாய்ட் பண்றது பெட்டர். பணம் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம், டிலேட் கிராட்டிபிகேஷன் பரவாயில்ல. ஆனா கல்வி, எஸ் ரவிஜி, கடன் வந்து ரொம்ப சில சமயம் ரொம்ப வேற வழி இல்லாம எடுக்க வேண்டியதா போயிடுது இல்லையா? இப்போ ஏன்னா நம்ம வந்து யோசிக்கிறோம், இப்போ வந்து காலேஜ் போறோம், காலேஜ் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்துல இருந்து பணம் எடுக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல இருந்து அடுத்தது, இது 2-3 விஷயம் தானே இருக்கு, வேற என்ன இருக்கு? அப்படி இதுதான் சேவிங்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஏதோ ஆர்டி போட்டு வச்சிருந்தா ஆர்டி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ நகை இருந்தால் அதை வந்து அடகு வச்சு அது அந்த மாதிரி பணம் எடுக்கலாம். பட் இந்த எஜுகேஷன், இப்போ கல்வின்னு வரும்போது வெஹிக்கிள் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அதுக்கெல்லாம் வந்து கடன் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணலாம், சேர்த்து வச்சு வாங்கலாம். பட் கல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து கடன் வாங்கலாம் அப்படி இல்லையா? கடன் டெஃபினட்டாக வாங்கலாம் இல்லையா? இப்போ அதை பற்றி உங்கள் கருத்து? ஓகே, இது எப்படின்னா நீங்க கல்விக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நீங்க டிபிக்கலா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இந்தியாலே
அண்டர் கிராஜுவேஷன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் மை நாட் பி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது. நிறைய காலேஜஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இது சூப்பரான ஒரு காலேஜ். ஓகே, இங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இதுல சூப்பரா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது அது காஸ்ட்லியாவும் இருக்கும். the fees will be very high and most often நம்ம வந்து சூப்பர் காலேஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது it means that there are more zeros in the fees பணம் and they might get good placement. The average first placement salary அப்படின்னு much higher than the market அப்படின்ற அடிப்படையில தான் இது சூப்பரான ஒரு காலேஜ், நல்ல ஒரு கோர்ஸ் அப்படின்றத அன்பார்ச்சுனேட்லி நாம எல்லாம் அப்படிதான் அதை மெஷர் பண்றோம். சரிங்களா? சோ நம்ம டிபிக்கலா ஒரு பேரண்டா நீங்க பாத்தீங்கன்னா we might have done some investment for the children. அவங்க சின்ன வயசுலயே அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு காப்பீடு திட்டங்கள் போட்டிருக்கலாம், சில்ட்ரன் எஜுகேஷன் பாலிசி மாதிரி போட்டிருக்கலாம். அதுல டிபிக்கலா இந்த மணி பேக் பாலிசி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 18 வயசு ஆகும்போது 20 வயசு 19 வயசுல எல்லாம் உங்களுக்கு ஒரு தொகை வந்து மணி பேக்கா வர ஆரம்பிக்கும். இல்ல the maturity of the policy will be close to the age when they start going to the college. So that can be one source. So அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்றதுக்கு வசதியா இருக்கலாம். இல்ல பசங்க பேர்லயே ஏதான முதலீடு, நம்ம லாஸ்ட் டைம்லாம் பேசின மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்க தெரியுங்களா, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப், இல்ல பெண் குழந்தையா இருந்ததுன்னா சுகன்யா சமரிதி யோஜனா பண்ணிருக்கலாம் அவங்க பேர்ல, இல்ல ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ கட்டிருக்கலாம், இல்ல ஏதான ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான டெபாசிட்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இந்த பணத்தை அவங்களோட கல்விக்காக நம்ம யூஸ் பண்றது ஓகே. பட் நம்ம நம்மளோட ஓய்வு காலத்துக்காக ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்து வச்ச அந்த பிஎஃப்ல இருந்து பணம் எடுக்க கூடாது அப்படின்றதான் என்னோட ப்ராப்ளி ஒரு கருத்து. ஏன்னா இது வந்து ஐடியலா இருக்காது. நான் என் பசங்களோட படிப்பை நல்லா பாத்துக்கிறேன், அவன் அப்புறமா நல்லா சம்பாதிக்கும் போது அவன் என்ன பாத்துப்பான் அப்படின்றத நம்ம நினைச்சு வாழக்கூடாது அப்படின்றதான் ஒரு என்னோட கருத்து. ஓகேங்களா? அவங்க பாத்துக்கிறது பாத்துக்காம இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்களா? பட் தென் we should not depend on their income இல்லையா for our so நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல இருந்து அதை நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதே மாதிரி பசங்களோட மேரேஜ், எஸ்பெஷலி பொன் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணோட கல்யாணத்துக்காக எடுத்து வச்ச பணத்துல இருந்து எடுத்து கல்விக்கு செலவு பண்றத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கல்விக்கு பணம் பத்தல அப்படின்னா கல்வி கடன் வாங்கலாம். ஆனா நாளைக்கு ஓய்வு காலத்துக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டான், எந்த வங்கியும் எந்த சொந்தக்காரனும் கடன் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஷார்டேஜா இருக்கு, நீங்க ஒரு 2 லட்சம் 5 லட்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்கும் போது நம்மளுக்கு வாய்ப்பு நல்லா இருக்காது இல்லைங்களா? சோ கல்விக்கு கடன் கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்ஸ் ஆர் தேர், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்றதுக்காக சில ட்ரஸ்ட் எல்லாம் கூட இருக்காங்க. சோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது இஸ் பெட்டர். அது தவிர ஏதோ டாக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் கூட இருக்கு இல்லையா எஜுகேஷன், இப்போ கல்வி கடன். ஆமா, நீங்க கல்வி கடன் வாங்கும் பொழுது அந்த வட்டி கட்டுறோம் தெரியுங்களா, அந்த எஜுகேஷன் லோனுக்கு கட்டுற அந்த வட்டிக்கு வரி சலுகைகளும் உண்டு. 80E செக்ஷன்ல டிடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. சோ இது யார் அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்றாங்களோ, டிபிக்கலா கல்வி கடன்ல என்ன ஆகும் அப்படின்னா the parents can start repaying the loan immediately after taking the loan. இல்லையா பசங்க படிச்சு முடிச்சுட்டு, see not everybody will have the affordability, அதனால பசங்க படிச்சு முடிச்சுட்டு கூட அவங்க பே பண்ண ஆரம்பிக்கலாம். சோ யார் பே பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 80E வந்து அவங்களுக்கு தான். அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கரெக்ட். ஏன்னா அது நிறைய பேருக்கு அது புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ கடன் வந்துட்டா இப்போ நீங்க சொல்லிட்டீங்க யாரு கட்ட போறாங்க எப்ப கட்ட போறாங்கன்னு. அப்பதான் இந்த மாரட்டோரியம் பத்தி பேசுறோம் இல்லையா, அந்த கடன் தடை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரட்டோரியம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன அணுகுமுறை என்ன? சரி, இப்ப மொரட்டோரியம் யூஸ் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. ஓகே, இது வந்து ஜெனரிக் ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட சூழ்நிலையில் என்ன இருக்காங்க அப்படின்னு பொறுத்துதான். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். இல்ல அப்படின்ற பட்சத்துல when I don't have enough money to start repaying the EMI, அப்போ வந்து பசங்க படிச்சு சம்பளம் வந்ததும் அவங்க பே பண்ண ஆரம்பிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இல்ல எங்கிட்ட பணம் இருக்கு ரீபே பண்ணலாமா அப்படின்னா இந்த பணம் நீங்க எங்கேருந்து எடுக்க போறீங்க அதை பொறுத்து நாம இதுக்கு பதில் சொல்லலாம். வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், நீங்க கல்வி கடன் வாங்கின வட்டி என்ன பர்சன்டேஜ், அண்ட் நீங்க இந்த பணம் எங்கேருந்து எடுத்து இது கட்ட போறீங்க. உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ என்னோட ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு 12% ரிட்டர்ன் ஆவரேஜா அதுல வந்துட்டு இருக்கு. ஆனா கல்வி கடனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 8-9% தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பியூர்லி ஃபைனான்சியல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, I wouldn't recommend taking out the money and repaying the
எஜுகேஷன் லோன் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த எஜுகேஷன் லோனை கட்டாம அது போகட்டும். ஓகேங்களா? இட் கேன் பி பெய்ட் ஈவன் லேட்டர் when the child starts getting the income. இல்ல எனக்கு டெபாசிட் 7% நான் எஃப்டி போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் தட் யூ ஸ்டார்ட் ரீபேயிங் த எஜுகேஷன் லோன். ஸோ எங்கேருந்து இந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்க எடுக்க போறீங்களோ அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அதை பொறுத்து நீங்க இந்த முடிவை எடுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, த கான்ஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இங்க क्वेश्चन இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் மொரட்டோரியம் தடைக்காலம் அப்படின்றது என்னன்னா யூ டோன்ட் நீட் டு ரீபே த இஎம்ஐ. நீங்க கட்டுறதுக்காக நீங்க ஒரு அவகாசம் வந்து அவங்க ஒத்தி வைக்கிறாங்க. யூ டோன்ட் நீட் டு ஸ்டார்ட் ரீபேயிங் இமீடியட்லி டேக்கிங் த லோன். இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கேன், அடுத்த மாசத்துல இருந்து லோன் கட்ட வேணாம், படிச்சு முடிச்ச அப்புறமா கட்டினா போதும் அப்படின்ற காலம் தான் அந்த மொரட்டோரியம். ஆனா பேமெண்ட் தான் உங்களுக்கு கட்ட தேவையில்லைன்றான். வட்டி நான் போட மாட்டேன்னு அவன் சொல்லவே இல்லை. வட்டி ஆட் ஆகிட்டே இருக்கும். சோ அந்த மொரட்டோரியம் பீரியட்ல என்ன ஆகும், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் ஆகி லோன் அமௌண்ட் பெருசாகிற வாய்ப்பு இருக்கு. சோ தட் இஸ் மேஜர் இம்பாக்டா இருக்கும் சில பேரோட பைனான்சஸ்ல. சோ இதை வேணாம் அப்படின்னா நீங்க ரீபே பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சூழ்நிலையில அவங்களோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு, அவங்க கையில சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் காசு இருக்கா, இல்ல நான் பே பண்ணிட்டா அவனுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியாது, அதனால என் பையனே பே பண்ணட்டும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா, இதெல்லாம் பொறுத்துதான் இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். ஆனா என்ன ஆனாலும் அந்த மொரட்டோரியம் பீரியட் எப்போ முடியும் அப்படின்னு டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்வி பீரியட் முடிச்சுட்டு நாட் மோர் தேன் 6 months அவங்க வெயிட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த 6 மாசம் வேலை கிடைக்கிறதுக்காக. as soon as they get the job சம்பளத்திலேயே நீங்க இஎம்ஐ பே பண்ண ஆரம்பிக்கதான் சிறப்பு. நார்மலா சம்பளம் வந்ததும் உண்டியல்ல கொஞ்சம் பணம் போடுவாங்க, அம்மா அப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறது உண்டு. அதோட சேர்த்து பேங்கை கவனிச்சுக்கோங்க, இஎம்ஐயை கட்ட ஆரம்பிச்சிடுங்க. சோ எக்காலத்துக்கு ஒன்றும் அதை நீங்க டிலே பண்ண கூடாது. சோ மொரட்டோரியம் நல்லதா கெட்டதான்னு சொல்றதோட இட் இஸ் a question of availability of கையில ரிசோர்சஸ் இருக்குதா, கேஷ் ஃப்ளோ அவைலபிளா இருக்கா அப்படின்றதுதான். அந்த ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐடியலா பேங்க்ஸ் வந்து 7 அல்லது 8 வருஷம் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. இன்கம் டாக்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க ரீபேமெண்ட் எப்ப பண்றீங்களோ அன்னிலேந்து 8 years வரைக்கும் நீங்க இந்த கட்டுற அந்த இன்ட்ரெஸ்ட 80E டிடக்ஷனா நீங்க வரி சலுகை கேட்டுக்கலாம். நீங்க இட்ஸ் அலோவ்ட் as a deduction in income tax. ரொம்ப அருமையா எல்லாத்தையும் பத்தி சொன்னீங்க. முதல்ல இலக்கை பத்தி பேசணும், அப்புறம் அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி பேசணும், அப்புறம் லோன் கடன் எப்படி கடன் வாங்கலாமா இல்லையா, அழகா எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்தது என்ன பேச போறோம் இப்போ, அதுதான் இப்போ கொஸ்டின். வெரி குட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்ல இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம என்னெல்லாம் கருத்துக்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோமோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த கருத்துக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அண்ட் ரெகுலரா இந்த FinWiz சீரீஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிஜி, அடுத்த எபிசோட்ல நம்ம முக்கியமா என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சிருந்தோம், என்ன மாதிரியான சிக்கல்கள் வரலாம், எந்த மாதிரியான இலக்குகளுக்கு நம்ம பிளான் பண்ண வேண்டியதா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்னெல்லாம் நம்ம யோசிக்கணும், எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆஸ் பேரண்ட்ஸ் how can we be a good support system till they probably stand on their own legs. அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? சோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது, எஸ்பெஷலி அப்பதான் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க, காலேஜ்லயே அவங்க வேலை பண்ணலாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா சந்திச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். Till then, take care. Bye bye. வணக்கம். நன்றி ரவிஜி.